Daily. Taste the Daily. சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வரும் வால்டாக் சாலை, புளியந்தோப்பு சாலை உள்ளிட்ட பகுதிகளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், முழு விவரம் என்ன? வணக்கம். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வருகின்றார். பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்கள், குறிப்பாக யானைக்கவுனி, பேசன் பிரிட்ஜ் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அவர் முதலில் ஆய்வு மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து தற்போது ஓட்டேரி ஒட்டிய பகுதிகளில் அவர் ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடன் சென்னை மாநகராட்சியின் மேயர் பிரியா இருக்கின்றார். அதே போல திருவிக்கா நகர் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்ட பல்வேறு மக்கள் பிரதிநிதிகளும் இந்த ஆய்வின் போது பங்கேற்றிருக்கிறார்கள். நாம் திரையிலே பார்க்கின்றோம். தற்போது மழைநீர் வடிகாலுக்கான அந்த பணிகள், குறிப்பாக இதுதான் ஒரு பிரதான கால்வாய். இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு குடியிருப்புகளின் பகுதி வழியாக வழிந்தோடி வரக்கூடிய வெள்ள நீர் இந்த பிரதான கால்வாய் வழியாகத்தான் வெளியேறி பிறகு சென்று அது கடலில் கலக்கும். எனவே அதனை ஆழப்படுத்தவும் அகலப்படுத்தக்கூடிய அந்த பணிகளும் நடைபெற்று வருகின்றது. அதனை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். பல காலங்களுக்கு முன்பு, பல ஆண்டுகளுக்கு முன்பு, குறிப்பாக பிரிட்டிஷ் பீரியட்ல கட்டப்பட்ட பல கால்வாய்கள் வட சென்னை ஒட்டிய பகுதிகளில் இருக்கின்றது. எனவே இது பழைய கட்டுமானம் என்பதனாலே உள்ளே தூர்வார வேண்டிய தேவை இருக்கின்றது. அருகில் இருக்கக்கூடிய பக்கவாட்டு சுவர்களை சீரமைக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது. எனவே அவற்றையெல்லாம் சரி செய்யக்கூடிய பணியும், பல நீர்நிலைகளில் ஆகாய தாமரை படர்ந்திருக்கக்கூடிய சூழலில் அவற்றை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளும் நீர்நிலைகளிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவற்றை தற்போது சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் வழிகாட்டுதல்களுடன் பல்வேறு ஊழியர்கள் அந்த ராட்சத எந்திரங்களை கொண்டு அவற்றை துப்புரவுப்படுத்தக்கூடிய அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த வடகிழக்கு பருவமழைதான் சென்னைக்கு ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மழையாக இருக்கின்றது. அது அக்டோபர் மாதத்தில் தொடங்கும் என்று சொன்னாலும் இன்னும் அதற்கு கிட்டத்தட்ட 4 மாத காலங்கள் இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்கூட்டியே இந்த வெயில் காலத்திலே, கோடை வெப்பம் நிலவக்கூடிய இந்த காலத்திலேயே அதற்கான பணிகளை நிறைவு செய்து முடித்து விட்டால்தான், ஒருவேளை அந்த பருவமழை முன்கூட்டியே தொடங்கினால் கூட அதனை எதிர்கொள்ள சென்னை மாநகராட்சி தயார் நிலையில் இருக்கும். குறிப்பாக வட சென்னையினுடைய பல பகுதிகள் தாழ்வான பகுதிகள் இருக்கிறது. அதன் காரணமாக அடிக்கடி அங்கு வெள்ள பாதிப்புகள் ஏற்படுகிறது. எனவே மக்களுக்கு மழைக்காலங்களில் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருப்பதற்காக இந்த பணிகளை முன்கூட்டியே முடிக்க வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். தான் உத்தரவிட்ட பணிகள் சரியாக நடைபெறுகிறதா என்பதை அவரே நேரடியாக வந்து ஆய்வு பணிகளையும் மேற்கொண்டு சில கரெக்ஷன்ஸ், திருத்தங்களையும் சொல்லி வருகிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ். Taste the Daily.